See, as an architect, so design and problem solving is part and parcel of your work. So, in the problem solving and design skills, how it helped you in business? ஓகே ஃபர்ஸ்ட் திங், நாங்கள் ஆர்கிடெக்ட்ஸ் எப்படின்னா த வே வி ஆர் பில்ட். நான் சொல்கிறது 2002 ஐ ஸ்டார்டட் ஸ்டடிங் ஆர்கிடெக்ட். ஸோ கிட்டத்தட்ட 24 வருஷமாக ஐ எம் திங்கிங் லைக் தட். என் வயசு 40. ஸோ மோர் தென் ஹாஃப் ஆஃப் மை ஏஜ் ஐ பின் திங்கிங் லைக் திஸ். என்னன்னா தேர்ஸ் அ லேட்ரல் திங்கிங். ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நாங்கள் சொல்யூஷன் தேட மாட்டோம். அந்த ப்ராப்ளம்க்கு இதுதான் ரைட்டான சொல்யூஷனான்றதை செக் பண்ணுவோம். இதுதான் ரைட்டான மெத்தட் டு கெட் அ சொல்யூஷனா அப்படின்றத செக் பண்ணுவோம். கிடச்சிடுச்சுன்னா அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இதை விட பெட்டர் மெத்தட் டு ஹேவ் த சொல்யூஷன் இருக்கான்னு பார்ப்போம். இதை விட பெட்டர் மெத்தட் இருக்கா, அதை விட பெட்டர் மெத்தட்னா. ஸோ வில் ஹேவ் திஸ் லேட்ரல் திங்கிங். இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன் எங்கள் வாயிலேருந்து என்றைக்குமே வராது. இது எப்படி மெட்டீரியலைஸ் ஆகும்னா, சில ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் முடிச்சுட்டு ஒரு ஸ்கைலைட் டீட்டெயில் இருக்கும், அதில் வேற ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் ஒரு மழை வந்தால் வரதுக்கான ஒரு குறையை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த சைட்டில் வந்தது, ஆனால் இன்னொரு சைட்டில் வரல. 2 வருஷம் கழிச்சுலாம் கிளைண்ட்டை கால் பண்ணி, சார் அந்த ஸ்கைலைட் டீட்டெயில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, நான் ஒரு டீட்டெயில் தரேன், அதை வந்து நம்ம வெல்டிங் மட்டும் கொஞ்சம் பண்ணி இது மாற்றணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ப்ராஜெக்ட் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் என்ன நீ சொல்யூஷன் கொடுக்குற அப்படின்னு கேட்பாங்க. இது ஜோக்காக சொன்னாலும் பட் தட்ஸ் ஹவ் வி திங்க். யூ ஆர் கெட்டிங் இட். ஸோ வி ஆர் நாட் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் த ப்ராப்ளம் ஆர் சொல்யூஷன். We are focusing on whether this is the right method to the solution. And இது நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஒரு சின்ன பேசிக் டிசைன், ஒரு கிளே மாடலில் ஒரு டெஸ்க்டாப் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு பெட்ரூம் டிசைன் பண்ணுறதுலேருந்து சொல்லித்தராங்க. இதுதான் பெஸ்ட்டு சொல்யூஷனா, இதை நீ உன்னையே கொஸ்டின் பண்ணு, பி எ டெவில்ஸ் அட்வொகேட், வேற என்னென்னலாம் இருக்குன்னு பாரு, டோன்ட் பி எவர் 100% ஷுர் ஆஃப் த சொல்யூஷன். இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஐ எம் 100% ஷுர் ஐ வில் ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம். மை வரி இஸ் வெதர் தட் இஸ் த ரைட் மெத்தட் டு ஃபைண்ட் த சொல்யூஷன். அப்போனா மற்றவங்களுக்கு என்ன இருக்காது, எங்களுக்கு என்ன இருக்குன்னா, வி நோ ஹவு டு ஃபைண்ட் த சொல்யூஷன். அந்த சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறதே இங்கே நிறைய பேருக்கு பிரச்சனை. ப்ராப்ளம் வந்ததுன்னா பேபேன்னு முழிப்பாங்க இல்லையா, எல்லாருமே அப்படி தான் இருந்திருக்கும். எங்களுக்கு சொல்யூஷன் வந்துடும், ஆனால் அந்த மெத்தட் கரெக்டான்றதுல நாங்கள் அடுத்த லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால வி ஆர் ஷுர்ட் ஆஃப் அ சொல்யூஷன். வி ஸ்டில் கீப் திங்கிங் விச் இஸ் த ரைட் மெத்தட். பட் இன்னும் ஹைண்ட் சைட் அதுவுமே கொஞ்சம் ப்ராப்ளம். ஒரு விஷயத்தை சட்டுப்பட்டு முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போக மாட்டோம், அதை போட்டு உருட்டிக்கிட்டே இருப்போம். இதுதான் கரெக்டா, இதுதான் கரெக்டாக. வெளிலேருந்து பார்க்குறவனுக்கு என்னன்னா இவன் தான் முடிச்சுட்டான்ல, அடுத்ததுக்கு போடா, லேட் ஆகுதுடான்னு. பட் வி வில் ஸ்டில் பி கான்டம்ப்ளேட்டிங் வெதர் திஸ் இஸ் த ரைட், கேன் இட் பி பெட்டர், இஸ் தேர் another way that we are missing. ஒன்னொருத்தனை கூப்பிடுறது. ஸோ ஆர்கிடெக்ட்ஸ்கிட்ட ஒன்னொரு ஜென்ரல் டெண்டன்சி, வி ஆர் நாட் வரிட் அபவுட் வெதர் த சீனியர் ஜூனியர் அப்படி இல்லை. அட்லீஸ்ட் மீ, ஒரு இன்டர்ன் வந்து ஏதாவது சஜஷன் கொடுத்தா கூட, ஐடியா கொடுத்தா கூட ஓகே, மேபி அது கரெக்டாக செக் பண்ணி பார்த்தேன், ஸ்ட்ரெயிட்டாகவே நோ சொல்லாமல். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்லேருந்து நான் வரதுனால, வென் ஐம் ஃபேஸ்ட் வித் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஆர்கிடெக்சர், டிசைன், பிஸ்னஸ், இது எனி ரியல் லைஃப் ப்ராப்ளம் வந்தாலும் தட் லேட்ரல் திங்கிங், தட் ஆர்கிடெக்ட்ஸ் வே ஆஃப் சொல்யூஷன், இதை வந்து people call it design thinking னு சொல்லுவாங்க. எனக்கு அது கரெக்டான டேர்ம். ஏன்னா ஐ டோன்ட் நோ வாட் இஸ் இன்சைட் டிசைன் திங்கிங். ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ். ஐ எம் அஸ்யூமிங் மேபி இந்த மாதிரி இருக்கலாம். பட் ஜென்ரலாக திஸ் லேட்ரல் திங்கிங் and finding a solution through lateral thinking is something that I feel I focus on and I have it. அது எனக்கு லைஃப்ல எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண இருக்கும். ஸோ ஒன் திங் இஸ் ஐ கேன் ஃபைண்ட் அ சொல்யூஷன், ஐ கேன் ஃபைண்ட் மல்டிபிள் சொல்யூஷன்ஸ், ஓகே, அண்ட் ஐ ஹாவ் டு ஃபிகர் அவுட் விச் இஸ் த ரைட் solution or the right method to find the solution. That helps in real life like anything, because when you're faced with problem you see the opportunity. Okay, இதுலேருந்து ஏதோ பண்ண போகிறோம், இதை வந்து ஹேண்டில் பண்ணிடலாம், இதில் ஒன்றுமே முடியாததுலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ஐ ஃபீல் ஐ எம் பிளெஸ்ட் டு பி அன் ஆர்கிடெக்ட் ஆர் கோ த்ரூ தட் ஸ்டடி அண்ட் ஆல் த எக்ஸ்பீரியன்சஸ் ஐ ஹேட். தியாகராஜரில் படித்தாலும் சரி, நாட்டிங்கம்ல படித்தாலும் சரி, இங்கே ஒர்க் பண்ணாலும் சரி, ஐ பீன் பிளெஸ்ட் அண்ட் ஐ கீப் அப்சர்விங். இப்போ வரைக்குமே இஃப் தேர் இஸ் அன் இஷ்யூனா, ஓகே, திஸ் இஸ் அ ப்ராப்ளம் டு லேர்ன், இதுக்கு சொல்யூஷன் ஹவ் வி ஆர் டூயிங். ஸோ தட் லேர்னிங் ஆட்டிடியூட் ஹெல்ப்ஸ். விச் இஸ் குட் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து இதுதான் சொல்யூஷன், இப்படி தான் இருக்க முடியும்னு சொல்லி பீப்புள் ஃபிக்ஸ் ஆயிட்டு. ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து தேர் குட் பி என் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். நம்ம அதை ஐட்ரேட் பண்ண தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மென்டாலிட்டி இஸ் ரைட். ஆல்சோ ஹவு இட் லெட் நெகட்டிவ்லி டு யூ. அதுதான் சொல்கிறேன், வி வில் நாட் ஃபைனலைஸ் இமீடியட்லி. டைம் பிளெண்ட் ஆகிடுவோம் சம்டைம்ஸ். We are not sure of the solution. Imagine this. The worst thing that can happen to a problem is not you not finding a solution. You having a solution and you are not sure whether that is the right solution and not taking action. So அது வந்து procrastinate பண்ணுற மாதிரி தெரியும், perfectionist-ஆ இருக்க ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு மென்டல் ஒபிசிட்டி கிரியேட் பண்ணும், ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணும், மற்ற இதுலேயும் இது போகாது. ஸோ தேர் ஆர் ஓவராக இதை பண்ணும்போது தேர்ஸ் அ ப்ராப்ளம். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுவாங்கல்ல. யூ நீட் டு நோ ஹவு டு பேலன்ஸ் இட். நெகட்டிவாக வருதுன்னா இப்படி தான் இருக்கும், அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டே இருக்குது. டெட்லைன் வரும், டெட்லைனை ஸ்கிப் பண்ணுவோம். நான் இப்போ ஒரு 2 weeks பேக் கூட ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட 2 days எக்ஸ்டென்ஷன் வாங்கினேன். அட்வான்ஸ் வாங்கிட்டோம், டிசைன் பண்ணிட்டோம், அன்றைக்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஐ வாஸ் ஸ்டில் நாட் சாட்டிஸ்ஃபைட். அப்புறம் அவர் கால் பண்ணி அப்பாலஜைஸ் பண்ணிவிட்டு, எனக்கு இன்னும் ஒரு 2 days டைம் கொடுங்க, ஐம் ஒர்க்கிங் ஆன் அனதர் ஆப்ஷன் அண்ட் ஐம் ப்ரெசென்டிங் இட். இந்த ப்ரெசென்டேஷனுக்கு டைம் ஆகுது, இட் வில் பி ரியலி குட். கிளைண்ட் வாஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது வந்து ஓகேண்ணே. அண்ட் ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஐ காட் அன் எக்ஸ்டென்ஷன். யூஸ்வலாக நம்ம டைமுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும்ல ஆஸ் அ ப்ரொஃபஷனல். பட்
eventually it served the purpose. The client was happy. அதான் drawback வந்து டைமுக்கு முடிக்க முடியாது, ஓவர் திங்கிங் பண்ணுவோம், அது வந்து இட் வில் அஃபெக்ட் யுவர் மென்டல் பீஸ், தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணும். But do you accept that there is no level of perfection, maximum level of perfection is a myth. There's nothing perfect in this world. No humans, no there product. There is always an error percentage to it. The moment you think something is perfect, then that's it, the growth stops. So there's nothing, perfection is a myth. There's always scope for development, be it a human, be it your character, be it a business, be it a product, be it a service, be it a movie, be it a story, be it a design, எல்லாமே வந்து be it a video or editing. Perfection is a myth. அப்படி 100% absolute perfection doesn't exist. It shouldn't exist. There should always be scope for improvement. இப்போ நிறைய பிஸ்னஸ் வந்து நம்ம கன்சல்ட் பண்ணும்போதுமே, so when I'm going for consulting, so when we say a number, people are really asked, ஏன் பிஸ்னஸ்ல இந்த நம்பர் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ have you have such experience? நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஸ்பேஸ் மெஷோட ஃபர்ஸ்ட் இயர் டேர்ன் ஓவர் சொல்லும் போதே நிறைய பேர் நம்ப மாட்டேன். நிஜமாலே சொல்கிறேன். I made 2.5 crores ஆர்கிடெக்சர் டிசைன் ஃபர்ம். நான் 2.5 crore டேர்ன் ஓவர் பண்ணேன்னா கதை விடுறானோ அப்படின்னு யோசிப்பாங்க. இப்பயுமே நான் சொல்லும்போது யோசிப்பாங்க, 2.5 crore எப்போ டேர்ன் ஓவர் பண்ண முடியும் ஒரு டிசைன் ஃபர்ம். அதெல்லாம் அது ரொம்ப ஈஸி. I know design firms which make 100 crores இந்தியாவில். We have worked for one as well, leading a design firm. ஆமாம், 100லாம் பண்ணல நாங்கள். You made good money. We made really good money, which none of them in Chennai made. அப்படி வேணா சொல்லிடுறேன். But I know companies in Chennai, South India, which make 100 crore. Architects தான் பண்ணுறாங்க. சொன்னா பாதி பேர் நம்ப மாட்டாங்க. So see, money is like water. The more bigger the vessel you have, the more water you can collect. அது பாட்டு மழை பெய்யுது, நீ இத்தினோண்டு மக்கு வச்சுட்டு என்னால் இவ்வளோதான் கலெக்ட் பண்ண முடியும்னா அது உன் பிரச்சனை. சின்ன மக்கா வச்சிருக்கு, நீ பெரிய பக்கெட் வை, பெரிய வாட்டர் டேங்க் வை, பெரிய குளமே வை, ஊருக்கே போகிற மாதிரி. யூ கேன் கலெக்ட் லாட் ஆஃப் வாட்டர். மணி இஸ் லைக் வாட்டர். யூ கேன் கலெக்ட் லாட் ஆஃப் மணி, யூ கேன் earn lot of money provided you first think that you can make money and in a very ethical way, very ethical way, very professional ethics follow பண்ணி you can make money na you can make 100 crores is a very good number. Can you become a millionaire? Yes. Can you become a billionaire? I don't know. அது என்னோட லிமிட்டிங் பிலீஃப். ஐ டோன்ட் திங்க் an architect can make $1 billion சொல்றேன். $1 million, yes, an architect can make very easily, can make. Because you have seen it. See, I have seen it. அதான் சொல்றேன். ரியல் லைஃப்லயா இல்ல என் பெர்செப்ஷன்லயான்னு தெரியாது, பட் I've seen it and I know it is possible. $1 million possible. Very much possible. Everybody can make, every architect can make. But what I'm saying is $1 billion is a limiting belief. I had a podcast, Times Billionaire அப்படின்னு அவர் ஆர்கிடெக்ட். பாட்காஸ்ட்ல அவர் கேட்டார், பில்லியனர் ஆர்கிடெக்ட் அதை பத்தி அது ஆகணும் அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. அவர் கேட்கும் போதே ஐ வாஸ் லைக், நான் அதை யோசிச்சதே கிடையாது. அவர்கிட்ட சொன்னது முதல்ல $1 billion பண்ணணுமான்றதே ஒரு டவுட்டா இருந்தது. $1 million is good enough. எத்தனை பேர் இங்க $1 million எவ்வளோன்னு பாதி பேருக்கு புரிய மாட்டேங்குது. How much money do we need to actually have a balanced life, a personal life which is healthy, physically healthy, emotionally healthy, spiritually healthy, politically and socially aware, நிறைய ஹாலிடேஸ் எடுக்கிறது, working in your own terms and conditions. அது பண்றதுக்கு how much money do you need? ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா I believe the money will start controlling you. So I think $1 million is easy. So the $1 billion you have not seen anybody achieving that level? I have not even seen it mentally. Okay. And I don't think I need that. But it's possible. Yeah, see, அதுதான் சொல்றேன். Money is like water. நீ ஒரு பெரிய ஒரு குளமா வெட்டணும்னா நான் வந்து என்ன சொல்றேன், சரி எனக்கு பெரிய சம்பு கட்டி கொடுங்க, ரெயின் வாட்டரை நான் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆர்கிடெக்ட் மாதிரியே somebody has the vision to பெரிய காவா வெட்டி ஒரு மேன்மேட் லேக் பண்ணி அதுல தண்ணி கலெக்ட் பண்ணும் அப்படின்னா பண்ணணும்னா பண்ண முடியும். There's nothing that is not possible. Somebody can make $1 trillion. Somebody others can make $1 billion business. Why not an architect? In architecture. So எந்த பிசினஸ்லயும் பண்ணலாம். So any business can be done. It's just that you have to be keen with the numbers, identifying the market, identifying the problem, gaps, growth, do all the functions correctly. Anything can be made. இந்த கம்பெனி ஆரம்பிச்சு they still, some other people still do freelancing, so they don't do exactly business. So இவங்களுக்கு ஒரு business மேனுக்கு என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறேன்? இது நான் நிறைய பேருக்கு நான் அட்வைஸ் பண்றது என்னன்னா, if you are an employee, no, you just have to report to one boss or one team leader. நீ ஆண்டர்பிரனர் ஆயிடுறேன், கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு பாதி பேர் என்ன பண்றான்னா ஃப்ரீலான்சர்னு ஆயிட்டு அவன் இருக்கிற எல்லா கிளைண்ட்டுக்கும் ஹீஸ் ஹேஸ் டு ரிப்போர்ட். ஒருத்தங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தான், ஒரு மாதம் ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். இப்போ 5 பேர்கிட்ட வாங்குறான், 5 பேர்கிட்ட அவங்க சொல்றதெல்லாம் பண்றான். இவனுக்கு தூக்கம் போச்சு, எல்லாம் போச்சு. ஆன் அ சீரியஸ் நோட், ஹவு டு டீகோட் இட்? யூ கேன் ஸ்டில் பி a single person and you can run a proper company. Okay, you can take the service of our freelancers outside. entrepreneur mindset வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் எல்லாமே நம்மளே பண்ணணுன்றது தூக்கி வரமாச்சணும். அது ஒன்று. ஹவு டு மேக் திஸ் ஒர்க் ஈவன் வென் ஐ எம் நாட் தேர். அதாவது நீ 100% இல்லாமலாம் ஒரு கம்பெனியை நடத்த முடியாது. அதுக்கு நான் அப்படி சொல்லலை. சம் பீப்புள் ப்ராமிஸ் தட்ல நீங்கள் இல்லாமலே உங்கள் பிஸ்னஸ் ஓடும் அப்படின்னா அது எனக்கு ஐ டோன்ட் பிலீவ் தட். அது பண்ணணுன்னாலும் பண்ணலாம், பட் அப்பையும் வந்து யூ ஆர் ஸ்டில் இன்வெஸ்டட்.
வெரி வெரி மைன்யூட் லெவல்னாலும் யூ ஸ்டில் இன்வெஸ்டட். அதனால அப்படியே நீங்கள் இல்லாமலே கம்பெனி ஓடுமானா ஓடாது, ஆட்டோ பைலட்லாம் போகாது. ஆனால் கேன் யூ ரெடியூஸ் யோர் இன்புட்ஸ் ஆர் யோர் எஃபர்ட்ஸ் இன் வேரியஸ் திங்ஸ்னா பண்ண முடியும். இந்த கம்பெனி ஆரம்பிச்சுட்டு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறது, ரிமூவ் யோர் செல்ஃப் ஃப்ரம் தி ஆப்ரேஷன்ஸ் ஃபர்ஸ்ட். Main operations, core operation for which you are getting paid. If you're an architect, can you take projects and run those projects without you designing? Then you are an entrepreneur. இங்கே நிறைய பேர் வந்து தெரியாது, அதான் சொல்கிறேன், அந்த டைட்டில் கீனாக இருப்பாங்க, பிரின்சிபல் ஆர்கிடெக்ட் நான் தான் அப்படின்வாங்க. எல்லா டிராயிங்கும் என்னை தாண்டி தான் போகணும், எல்லா கோஆர்டினேஷன் என்னை தாண்டி தான் போகணும், எல்லா மீட்டிங்கும் எனக்கு தெரியணும், எல்லா மெட்டீரியல் செலெக்ஷனும் நான் போகணும், எல்லா இதுவும் நான் தான் பண்ணணும். அவ்வளோதான், முன்னால் அவ்வளோதான் பேண்ட்வித். யூ பிகம் த பாட்டில் நெக் ஆஃப் த கம்பெனி. This applies to any domain. You can be a creative agency, you can be a lawyer, you can be a doctor or whatever. The first thing is, can you remove yourself from operation? Then you have to identify the other business, right? Other business function, growth-க்கானது marketing sales. அதில் can you appoint somebody else? ஒரு consultant போடலாம், or இன்னொரு ஏஜென்சி அப்பாயிண்ட் பண்ணலாம், இல்லை ஒரு ஃப்ரீலான்சர் அப்பாயிண்ட் பண்ணலாம், or you appoint somebody to take care of that employee. But you don't work for that and you don't manage that. ஒர்க்கிங் இஸ் டிஃப்ரெண்ட், மேனேஜிங் இஸ் டிஃப்ரெண்ட். இது ரெண்டும் பண்ணாமல் உன்னால் இருக்க முடியுமான்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த அதர் ஹெச்ஆர் அட்மின் இதுவும் வந்து வேறு யார்ட்டையாவது பண்ண விட்டுட்டு நீங்கள் இருக்கணும். வேறு யாராவதுன்னு நான் சொல்கிறது, இட் கேன் பி ஏஜென்சி, இட் கேன் பி கன்சல்டன்ட், இட் கேன் பி ஃப்ரீலான்சர், ஆர் இட் கேன் பி யுவர் ஓன் எம்ப்ளாயி, நாட் யூ, எனி ஒன் பட் யூ. இதெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒன் பர்சனாக இருந்துக்கிட்டே யூ கேன் ஆக்சுவலி பிகம் அன் ஆண்டர்ப்ரனர். பட் இதெல்லாம் பண்ணாமல், இஃப் யூ வாண்ட் டு டூ எவ்ரி திங் ஆன் யோர் ஓன், யூ ஆர் டூயிங் ஃப்ரீலான்சிங். தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரீலான்சிங் அண்ட் ஒன் பர்சன் ஃபர்ம். ஏன்னா ஃப்ரீலான்சர் இஸ் அ ஃப்ரீலான்சர், அவன் கன்சல்டன்ட்டுக்கு கூட காசு தர மாட்டாங்க. கண்டிப்பாக சோஷியல் மீடியா ரீல்ஸ் அவங்களே ஷூட் பண்ணணும், அவனே எடிட் பண்ணணும், அவனே போய் புது கிளைண்ட்டை பார்க்கணும், அவனே பிச்சு கொடுக்கணும், அவனே தான் சைட்டுக்கு போகணும், அவனே மெஷர் பண்ணணும், அவனே மெட்டீரியல் செலெக்ஷன் போகணும், அவனே சைட் விசிட்டில் போய் கம்பி கட்ட இருக்காங்களான்னு செக் பண்ணணும், பிளாஸ்டிக் ஒழுங்காக பண்ணியிருக்காங்களா செக் பண்ணணும், எல்லாமே அவனே பண்ணணும்னா அவ்வளோதான். அவன் அதுக்கு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலே நல்லா நிம்மதியாக இருந்திருப்பான், நல்ல காசு வந்துருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து தே கேனாட் ஸ்கேல் ஆல்சோ. ஒரு 2 கிளைண்ட்டுக்கு மேலே ஸ்கேலும் பண்ண முடியாது, ஸ்கேலபிலிட்டியே கிடையாது. ஏன்னா when you do everything, you are limited to 24 hours. The moment your mind says that I can get things done through others, all depends on how many people you engage. நீ 10 பேரை engage பண்ணனா 240 hours, you are still a single person company. I am just giving a random thing. But ஆனா bandwidth, can you take 10 projects and you can engage 10 people to do it? Yes, you can do. Or you can take one project and you do everything, you can do. So how you design it matters. Again, இது வந்து ரொம்ப ரொம்ப கிளீஷாக சொல்கிறேன். ஒரு ஆர்கிடெக்டாக இருக்காங்கனாலே, there are certain things that architects will be good at. Certain architects will be good at conceptualizing, plan வியூ போடுறதுலாம் நல்லா இருக்கும், டிராயிங் போடுறதுல ஒன்றும் தெரியாதா இருக்கும். அதை நீ அவுட் சோர்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை கொலாபரேட் பண்ணிக்கலாம். சைட் விசிட் போகிறது, கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ் பண்ணுறது, மெட்டீரியல் செலெக்ஷன், அந்த கோஆர்டினேஷன் தெரியாதுன்னா அதுக்கு நீ அவுட் சோர்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சில ஆர்கிடெக்ட்ஸ் இந்த பிளான் வியூலாம் தெரியாது, பட் ஆனால் பிஸ்னஸ் க்ரோத் நல்லா கொண்டு வராங்க. அப்போ நீ அதை பண்ணிட்டு டிசைன் பண்ணுறதை ஒன்று பார்க்கணும். ஸோ அதான் ஆர்கிடெக்ட் ஷுட் ஸ்டார்ட் லுக்கிங் அட் இட் ஆஸ் அ பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா பண்ண முடியும். நான் ஆர்கிடெக்ட்ஸ்ன்னு சொல்கிறத நீங்கள் அப்படியே வேறு எந்த ப்ரொஃபஷனை ரீப்ளேஸ் பண்ணாலும் இது அப்ளை ஆகும். தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். திங்க் how much time you are doing, how much return on investment you are getting for the time you are investing, time and effort and energy. Compare it with your last drawn salary. நீ லாஸ்ட் ட்ரான் சேலரி ஒரு 1 lakh வாங்கிட்டு கரெக்டாக 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்த்துட்டு என் பாஸை பிடிக்கல, அண்ணாமலை ரஜினி மாதிரி தூக்கி போட்டு நான் வேலைக்கு வரேன்னு சொல்லி வந்து நீங்கள் இன்னொரு 15 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை பார்த்து 1.5 லட்சம் சம்பாதிச்சு அதுலேருந்து ஒரு 1 லட்சம் எக்ஸ்பென்ஸாக போய் மாதம் 50,000 தான் வருதுன்னா, you are being a slave of your own decision of being a freelancer. So it's time you think and rectify it. I'm not asking you to go back to an employment because you've already taken the decision of becoming an entrepreneur, but think about it and do something else. One of the key challenge in any business, அதுவும் இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரையும் இந்த ப்ரைஸிங் ஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாட் டாபிக் டு டிஸ்கஸ். ஏன்னா காம்படிட்டர் பார்த்து ப்ரைஸ் பண்ணுறது, சொந்தமாக வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் இல்லாதனால கஸ்டமர்ஸ் எந்த ப்ரைஸ் ஓகே சொன்னாலும் உடனே எஸ் சொல்லிட்டு அந்த ஒர்க்கை ஆர்டர் எடுத்துடுறது. ஸோ இந்த மாதிரி வந்து எம்எஸ்எம்இ செக்மெண்ட்டில் வந்து பீப்புள் ஆர் தேர். ஸோ வாட் யூ ப்ரப்போஸ் அஸ் அ ப்ராப்பர் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி? எப்படி ஒரு ப்ரைசிங் பண்ணணும் ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்? ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி டிஃபர்ஸ் ஃப்ரம் த கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் வி ஆர் இன். ட்ரேடிங் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ்க்கு வேறு, ட்ரேடிங் பண்ணும்போது அந்த ஆர்பிட்ராஜஸ் வேறு. லைக் யுவர் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா அந்த ஆர்பிட்ராஜ் வால்யூம் அது வேறு. ப்ராடக்ட்னா ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணி அதுக்கு மேலே மார்க்கெட் வச்சு செல் பண்ணுறோம், ஸோ அது வேறு. சர்வீஸ் பிஸ்னஸ் வேறு. இந்த கிளாரிட்டி இருக்கணும். நான் சொல்ல போகிற ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும், அட் வேரியஸ் லெவல்ஸ் ஆகும். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் விச் கேட்டகரி யூ கம் அண்டர். டெக் கம்பெனிஸ் வேறு, சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் அதுவும் வேறு. ஸோ இதில் எதில் நீங்கள் வரீங்கன்றதை பார்த்துட்டு யூ ஹேவ் டு டூ. பட் இன் பிரின்சிபிள் வாட் ஐ வில் சே இஸ், ஒன் இஸ் அ வால்யூம் பேஸ்ட் ப்ரைசிங், ஒன் இஸ் வேல்யூ பேஸ்ட் ப்ரைசிங். வால்யூம் பேஸ்ட் ப்ரைசிங்ன்றது என்னென்னா, உங்களுக்கும் உங்கள் காம்படிட்டருக்கும் பெருசாக த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் யூ கிவ் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது.
2 பேரும் ஒன்றா தான் தரீங்க, அதில் பெரிய வேலை கிடையாது. நீங்கள் இப்போ ஒரு நட்டு போல்ட்டு விற்கிறீங்கன்னா அவங்க கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷனுக்கு தரீங்க, ரைட்? அதில் பெருசாக டிஃப்ரென்ஸ். இப்போ எங்கள் இண்டஸ்ட்ரியில் ஸ்டீல் கம்பி இருக்குது, முறுக்கு கம்பிகள்னு சொல்லுவாங்கள்ல, FE512 அந்த மாதிரி. அதில் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது, எல்லாம் ஒரே ரேஞ்சில் தான் இருக்கும். அதுலேயுமே சில பிராண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க பிராண்ட் வேல்யூ வச்சு சில இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காட்டுவாங்க. சொல்லணும்னா டாடா ஐ ஸ்டீல், இவங்களாம் ஜிந்தால் ஸ்டீல், அவங்களாம் வந்து பேரண்ட் கம்பெனியோட பிராண்டு, பட் அந்த ஸ்டீலுக்கான அவங்க குவாலிட்டி செக்ஸ் அதெல்லாம் பண்ணி ப்ரீமியமாக விற்கிறாங்க. உங்களுக்கு புரியுது இல்லை? ஸோ நீங்கள் இந்த மாதிரி வால்யூம் பேஸ்டு பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் விச் மீட் த கேட்டகரி. வால்யூம் வச்சு ஹவ் யூ அரைவ் அட் யோர் ப்ரைஸிங். ஒன்று வேல்யூ பேஸ்ட் ப்ரைஸிங்கிறது யூ ஹேவ் அ டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆட். இப்போ நான் சொன்ன இந்த டாடா ஸ்டீல் இருக்காங்களே, அவங்க பிராண்ட் வேல்யூ, அவங்களோட குவாலிட்டி, அவங்களோட ப்ராசஸ்ஸு, சால்விங் த ப்ராப்ளம், அதை கட் பண்ணி வரும் ஸ்டீலு, அந்த மாதிரி நிறைய விஷயத்தை சால்வ் பண்ணுறதுனால தே சார்ஜ் அ ப்ரீமியம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வேல்யூ அண்ட் வால்யூ. இதை நீங்கள் ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் போட்டிங்க அப்படின்னா வேல்யூ வந்து இந்த டாப் ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள் போட்டு அதை 3 டிவைட் பண்ணுறோம், நடுப்புற 2 கோடு போட்டு, மேலே இருக்கிறது வேல்யூ பேஸ்டு, கீழே இருக்கிறது வால்யூம் பேஸ்ட். ஃபர்ஸ்ட் விஷயம், பி கிளியர் வெதர் யூ இந்த வால்யூம் பிஸ்னஸ் ஆர் வேல்யூ பிஸ்னஸ். நடுப்புற மாட்டிக்கக்கூடாது. அது வந்து இந்த பர்கரில் மாட்டின பேப் மாதிரி சட்னி ஆகி வெளில வருவீங்க. நீங்கள் ஒரு தடவையும் வேல்யூக்காக மேலே போக ட்ரை பண்ணுவீங்க, பட் யூ வில் பி புல் டவுன் பை த ப்ரைசிங். இட் இஸ் நோ harm being in the pricing based. சார் இதுதான் இந்த இவ்வளோ தான் சார்ஜ், அவ்வளோதான். இப்போ எங்கள் இண்டஸ்ட்ரியிலேயே நான் சொல்கிறேன், there are architects who charge 50,000 ரூபா ஒரு வீடு. நான் பிளான் போடுவேன், 3D வியூ போடுவேன், ஆர்கிடெக்சர் டிராயிங்ஸ் எல்லாம் தருவேன், ஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் எல்லாம் டிராயிங் தருவேன், 1 மந்த்துக்குள்ளே தருவேன். 50,000 ரூபா. அவனால் அந்த மாதிரி மாதத்துக்கு 10 ப்ராஜெக்ட் எடுக்க முடியும். 10 ப்ராஜெக்ட் எடுத்தாலும் 5 லட்சம் டெலிவரியும் பண்ண முடியும். அவனுக்கு ஆகிற செலவு 2 லட்சம் தான் இருக்கும், மீதி 3 லட்சம் ப்ராஃபிட்டாக எடுக்கலாம். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். சில பேர் பெர்சன்டேஜில் வாங்குவாங்க. ஒரு ப்ராஜெக்டோட இதில் நான் 5% வாங்குவேன், நான் இதே மாதிரி பிளானு, வியூ இதெல்லாம் போடுவேன், மெட்டீரியல் செலெக்ஷன் ஹெல்ப் பண்ணுவேன், சைட் விசிட் வருவேன், ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் வருவேன். இவனுக்கு என்னன்னா, அந்த ஒரு ப்ராஜெக்ட் கன்வெர்ட் பண்ணாலே இவனுக்கு 5 lakhs வந்துடும். ஆனால் மாதத்துக்கு 1 or 2 தான் கன்வெர்ட் பண்ணுவோம். பட் இவனுக்கு அது 12 மாதம் கழிச்சு வரும், 12 மாதம் ஸ்பிளிட் ஆகி வரும். இப்போ அட்வான்ஸ் 1 lakh தான் வரும், யூ கெட்டிங் இட். ஆனால் இவன் கொடுக்குற வேல்யூ அதிகம், வால்யூம் கம்மி. ஃபர்ஸ்ட் சொன்ன கேஸில் வால்யூம் அதிகம். இவங்க 2 பேருமே ப்ராஃபிட்டாக பண்ண முடியுமா? பண்ண முடியும். பட் யூ பி கிளியர் வேர் யூ ஆர். ஆனால் சில ஆர்கிடெக்ட்ஸ் எங்கே இருப்பானா, அவன் எல்லாம் பண்ணுவான், அவன் ஃபீஸ் ப்ரைஸிங் இப்படி சொல்லுவான், ஆனால் கிளைண்ட்ஸ் வந்து வில் நெகோஷியேட் வித் வால்யூம் பேஸ்ட் கை. இவங்களுக்கு சைட் விசிட் போகணும், மெட்டீரியல் செலெக்ஷன் செக் பண்ணணும், பயங்கர குவாலிட்டியாக பண்ணணும்னு ஆசை. ஆனால் ஹிஸ் வேல்யூ வில் நாட் பி கன்சிடர்ட், ஹிஸ் வேல்யூ வில் பி கன்சிடர்ட் வித் வால்யூம் பேஸ்ட் ப்ரைஸ். ஸோ யூ நீட் அ கிளாரிட்டி. நான் ஒன்று இப்படி இல்லைனா அப்படி, நடுப்புற மட்டும் மாட்டிக்க கூடாது. நான் வால்யூம் பேஸ்ட் ப்ரைஸிங் பண்ணணும்னா ஃபாலோ த யூனிட் காஸ்ட் மெத்தட். எவ்வளோ செலவாகுது, லேபருக்கு எவ்வளோ ஆகுது, மெட்டீரியலுக்கு எவ்வளோ ஆகுது. இந்த டீ கடை எக்ஸாம்பிள் சொல்லுவோம்ல, ஒரு கப்பு டீக்கு போடணுன்னா மாதம் ஃபுல்லாக எவ்வளோ பால் ஆகுது, எவ்வளோ சக்கரை ஆகுது, எவ்வளோ கேஸ் ஆகுது, எவ்வளோ வாடகை ஆகுது. அப்போ ஒரு கப்பு டீக்கு 10 ரூபா ஆகுது. இந்த யூனிட் காஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மார்க்கப் வச்சு 15 ரூபாய்க்கு டீ விற்கலாம். அந்த மீதி வர 5 ரூபாயில் நீ சம்பளம்லாம் போக இதெல்லாம் போக ஒரு டீக்கு 2 ரூபா ப்ராஃபிட் வரும். ஓகே, திஸ் இஸ் யூனிட் காஸ்ட் மெத்தட். கம்பேரிட்டிவ் மெத்தட்னு இருக்கு. அந்த தெருலேயே ஒரு 5 பேர் டீ விற்கிறாங்கன்னு வைங்க, எல்லாருமே 15 ரூபாய்க்கு விற்கும்போது நீ மட்டும் போய் 20 ரூபாய்க்கு விற்க முடியாது. ஸோ கம்பேரிட்டிவ் ப்ரைஸிங்னு ஒன்று இருக்குது. நீ எப்போ 20 ரூபாய்க்கு விற்கலான்னா அவன்லாம் வந்து அந்த டீ டஸ்ட்டை வந்து மாற்றவே மாட்டான். ஒரு 100 டீ போகிற வரைக்கும் மாற்ற மாட்டான், நான் 10 டீக்கு மாற்றுவேன் அப்படின்னு ஏதோ ஒன்று ஒரு வேல்யூ ஆட் கொடுத்துட்டு யூ கேன் கீப் 20. பட் அப்பயும் இட்ஸ் ஆங்கர்ட் ஃப்ரம் 15 தான். லாஸ்ட் ஒன் இஸ் வேல்யூ பேஸ்ட் ப்ரைஸிங். ஸோ இது யூனிட் காஸ்ட்டு, இது கம்பேரிட்டிவ் ப்ரைஸிங். மெனி பிஸ்னஸஸ் நோ ஒன்லி திஸ் ஆர் டூ திஸ். அண்ட் when you're starting out, I will always suggest do the unit cost method. ஏன்னா ஃப்ரீலான்சர்ஸாவோ ஃப்ரெஷர்ஸாவோ ஸ்டார்ட் பண்ணும்போது my only fear is நீ சம்பளத்துக்கு வேலை பார்க்கும்போது கூட மாதம் 50,000 ரூபா 1 lakh சம்பாதிச்சிருப்பேன். இங்கே வந்து நீ சம்பளம் எடுத்துக்கிற பழக்கம் கிடையாது யாருக்கும். ஓவர் செலவு பண்ணுறது, ஏன்னா பிஸ்னஸ் தான் முக்கியம்னு சொல்லி நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ணி இமோஷனலாக அந்த பிஸ்னஸை பாகுபலியில் ரம்யா கிருஷ்ணன் தூக்குற மாதிரி தூக்கி பிடிப்பானுங்க, இவன் செத்து போயிடுவான். அது பண்ணாமல் இருக்கணும்னா யூனிட் காஸ்ட் மெத்தட் பண்ணு. உனக்கு சேலரி போடு, உன் டீமுக்கு சேலரி போடு, வாடகைக்கு போடு, இபி போடு, எல்லாம் போக இது ரன் பண்ணணும்னா எனக்கு 1 lakh ஆகுது. அப்போ வர காசில் நான் 1.5 லட்சம் சம்பாதிக்கணும், 2 லட்சம் சம்பாதிக்கணும். அப்போ 2 ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னா ஒரு ப்ராஜெக்ட்ல எனக்கு 1 lakh ஆகுது மினிமம் வரணும். இந்த கிளாரிட்டி இருந்தால் கிளைண்ட் நெகோஷியேட் பண்ணும்போது 50,000 ரூபா தர கிளைண்ட் உன் கிளைண்ட் இல்லை சார், முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக போயிடுவேன். நீ இல்லைனா அவசரப்பட்டு போய் 50,000 ரூபாய்க்கு எடுத்து அதை ஒர்க் பண்ணி இன்னொரு ப்ராஜெக்ட் 50,000 ரூபாய்க்கு எடுத்து 1 lakh ஒர்க் பண்ணி எல்லா காசு போக நீ சம்பாதிக்கும் போதே 1 lakh வாங்குவேன், இங்கே 50,000 ரூபா தான் வாங்கியிருப்பேன். இதில் மாட்டிக்க கூடாதுன்னா ஃபாலோ த யூனிட் காஸ்ட் மெத்தட் when you start. From when you hit 0 to 1 இதை பண்ணுங்க. கம்பேரிட்டிவ் ப்ரைஸிங் வச்சு எல்லாரும் ஒரு ப்ரைஸ் வைக்கும்போது நீ பண்ணாது. இதால் உன்னால ஃபிகர் அவுட் பண்ண முடியலையா, பிரச்சனையே இல்லை, ஸ்டே அன் எம்ப்ளாயி. ஃபார் வேரியஸ் ரீசன் why you are not able to do this unit cost or comparative pricing, stay an employee. But if you are in a service business, the idea is to go to value based pricing.
இப்போ அகைன் கமிங் பேக் டு த டீ ஷாப் வேர் யூ ஸ்பெண்ட் 10 ரூபி ஆன் அ டீ, யூ செல் இட் ஃபார் 15. அதே தெருவில் கம்பேரிட்டிவாக எல்லாரும் 15 விற்கும்போது நீ 16, 17 விற்க ட்ரை பண்ணுற, 20 விற்கிற வரைக்கும். கேன் யூ செல் அதே கடை அதே தெருவில் கேன் யூ செல் அ டீ ஃபார் 100 ரூபி ஆர் 200 ரூபி? Now what you have to add as a value to sell that to 100 or 200? Can you make a AC? எல்லாரும் ரோட் சைடில் நிற்கும் போது நீ ஒரு ஸ்பேஸ் போட்டு ஒரு ஏசி ரூம் போட முடியுமா? யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் காஸ்ட். அங்கே ஒய்ஃபை கொடுக்க முடியுமா? யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் காஸ்ட். அண்ட் இன்னும் வேறு ஏதாவது தீம் பேஸ்டாக ஆட் பண்ண முடியுமா? Now these are not new ideas I'm saying. Starbucks or Coffee Day do this, right? இப்போ அதே தெருவிலே நீ பண்ணணும்னா what are the value adds you can give? And see, if out of 100 people, 90 people want a 15 rupee tea, there will be 10 people who will want 100 rupee tea. Can you provide that 100 rupee? This is யூனிட் காஸ்ட். இது இப்போ என்ன கம்பேரிட்டிவ் அண்ட் வேல்யூ பேஸ். இது எனக்கு தெரிஞ்ச இது. அதே மாதிரி ப்ரைஸிங் இஸ் அ பிக் ஓஷன். ஆங்கரிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, டிஸ்கவுண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். பட் இன் ஜென்ரல் ஓவரால் இதை வந்து நீங்கள் ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்லலாம், இண்டிவிஜுவல் நம்பர்ஸில் சொல்லலாம், பெர்சன்டேஜில் சொல்லலாம், எது வேணால் வச்சுக்கலாம். அதெல்லாம் ஹவு யூ ப்ரெசென்ட் த நம்பர். பட் by default these are the concepts that you need to understand. இது எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட். இது நான் எந்த புக்ல இருந்தும் படிச்ச மாதிரிலாம் இல்லை. அங்கங்கே டிஸ்கஸ் பண்ணது, அங்கங்கே ரீல்ஸில் பார்த்தது, பாட்காஸ்ட்டில் பார்த்தது, ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் வச்சு பார்த்து தென் ஐ அனலைஸ் வித் லாட் ஆஃப் பிஸ்னஸஸ். என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட பிஸ்னஸ் பார்க்குறேன், என் பிஸ்னஸில் பார்க்குறேன். ஐ தாட் திஸ் ஒர்க்ஸ் அவுட் வெல் அண்ட் ஐம் சீயிங் த பேட்டர்ன், ஐம் டீச்சிங் இட். யூ டூ யுவர் டியூ டிலிஜென்ஸ். ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ப்ரைசிங் இஸ் a very complicated subject. One thing you should not do is do not price something blindly because somebody else is pricing. கான்ட்ராக்டிங்ல நிறைய பேர் பண்ணுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட் வந்து யாரோ ஒருத்தங்க வந்து லெட்ஸ் சே 4000 ஸ்கொயர் ஃபீட்டை 1.2 crore ஒரு கான்ட்ராக்டர் கொடுத்தா நானும் அதே காஸ்ட்டுக்கு பண்றேன்னு. அவன் சிமெண்ட் மூட்டை எங்க வாங்குறான்னு உனக்கு தெரியாது. அவனுக்கு 300 ரூபாய் கிடைக்கும், உனக்கு 350 ரூபாய் கிடைக்கும். புரியுதா? அந்த மாதிரி ஆரம்பிச்சு டோன்ட் டூ இட் பிகாஸ் அதர்ஸ் ஆர் டூயிங் இட். அண்ட் ஆல்சோ டோன்ட் டூ இட் பிகாஸ் மார்க்கெட் இஸ் டூயிங் இட், பிகாஸ் மார்க்கெட் ரேட் இஸ் அ மித். தேர்ஸ் நத்திங் கால் மார்க்கெட் ரேட். மார்க்கெட் ரேட்ன்றது என்னன்னா த லாஸ்ட் சோல்டு பிரைஸ் ஃபார் விச் தேர் வாஸ் அ பையர். ஸ்டாக் ட்ரேடிங்ல இருக்கிறது ஒன்று தான், லேண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நடக்குது ஒன்று தான். இங்கே மார்க்கெட் ரேட்டுன்னு ஒன்று கிடையாது. இப்போ ஒரே லேண்டு ஒரு தெருவில் 1 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. லெட்ஸே ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டை 1 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்கன்னா அன்றைக்கே அதுதான் மார்க்கெட் ரேட். இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்டு 1 கோடி ரூபா. அப்போ ஒரு கிரவுண்டு 2.5 கோடி. இதான் மார்க்கெட் ரேட். மறுநாளே ஒருத்தன் யூஎஸ் ஓடி போகணும், அவனுக்கு வந்து அவசரம், டைம் இல்லை, அதே 1000 ஸ்கொயர் ஃபீட்டை 80 லட்ச ரூபாய்க்கு விற்றா அதான் மார்க்கெட் ரேட். குறைஞ்சிருச்சுடுவாங்க. ஸோ மார்க்கெட் ரேட் இஸ் அ மித்து. நீ இன்டர்னலாக உனக்கு எவ்வளோ ஆகுது, ஹவு மச் யூ ஆர் மேக்கிங் மணி, இதெல்லாம் பார்த்து பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி பிக் திங். இதுக்கு தான் கம்யூனிட்டியில் இருக்கணும்னு சொல்கிறது, இதுக்கு தான் பிஸ்னஸ் கோச் வேணும்னு சொல்கிறது, இதுக்கு தான் சம்படி சீனியர் ஷுட் கைட் யூ. ஏன்னா இந்த பிளண்டரை நிறைய பேர் பண்ணுவாங்க. அண்ட் ஓவர் ப்ரைஸ் பண்ணிட்டா யூ ஷுட் பி எக்ஸ்ட்ரீம்லி லக்கி டு சஸ்டெயின். ப்ராஜெக்ட்ஸ் வராது. ஸோ ஓவர் ப்ரைஸ் பண்ணுற மற்றவங்கள விடனா ஜஸ்டிஃபிகேஷன் அந்த வேல்யூஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு பண்ணலாம். அண்ட் ஒரு ரேர் கேஸஸ் 100ல் ஒருத்தருக்கு வந்து குருட்டடியாக அடிப்பாங்க, அவங்களுக்கு வரும். அந்த 9 கோலும் வந்து ஒன்றா வந்தால் தான் வரும்ல, அந்த மாதிரி பர்சன். அன்லஸ் யூ ஆர் தட் கைண்ட் ஆஃப் பர்சன், ஃபாலோ த பேசிக்ஸ். What do you think is the future of service business? Technology, AI, நிறைய வந்து ட்ரெண்ட்ஸ் மாறிட்டே இருக்கு இல்லையா? சர்வீஸ் பிஸ்னஸ் என்ன ஆகும்னா இன்னும் பெட்டர் ஆகும், இன்னும் நிறைய க்ரோத் நடக்கும். இட்ல அடாப்ட் டு த டெக்னாலஜி, அதெல்லாம் நடக்கும். பட் சர்வீஸ் பிஸ்னஸ் அதோட ஸ்கோப் வந்து இன்னும் வைடர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க, ஏஐ வந்ததுன்னா சர்வீஸ் பிஸ்னஸ் போயிடும் அப்படின்னு. நானும் வந்து ஐ எம் அ குட் டெக்னோ என்தூசியாஸ்ட். ஒரு டெக் வருதுன்னா அதை முதல்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடணும், அது எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுதுன்னு பார்ப்பேன். ஸோ ஏஐ சம்திங் தட் ஐ பீன் லுக்கிங் ஃப்ரம் 2022லேருந்தே. எனக்கே தெரியாமலே ஒரு ஏஐ கம்பெனி, ஃபின்டீரியஸ்னு ஒரு ஏஐ கம்பெனி வச்சிருந்தேன். அது அப்போ பேர் ஏஐன்னு இல்லை, பட் டெக் எல்லாமே அதில் ஏஐ தான் ட்ரை பண்ணி தான் சால்வ் பண்ண ட்ரை. Now what will happen to service businesses when AI comes in na, the service that people give, right? அந்த mundane works ன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு சர்வீஸ் பிஸ்னஸ்ல இன்டெலெக்சுவல் ஒர்க் இருக்கும், கிரியேட்டிவ் ஆர் வேல்யூ பேஸ்ட் ஒர்க் இருக்கும், அப்புறம் தெர் ஆர் சர்டன் முண்டேன் ஒர்க்ஸ், டாக்குமெண்டேஷன். அது இப்போ அதுக்கான டைமோ அதுக்கான அக்யூரஸியோ பெட்டர் ஆகிட்டே வரும். அதோட டைம் கம்மியாகும், அதோட அக்யூரஸி கம்மியாகும். அப்போ இந்த டைம் அண்ட் எஃபர்ட் எல்லாம் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் எங்கே கொண்டு போவாங்க? இன் மேக்கிங் த எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டர் ஃபார் தேர் கிளைண்ட்ஸ். இதை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணோம்னா, இப்போ நான் எங்கள் ஆஃபீஸில் அதான் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணுறோம். எங்கே யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்குது. நாங்கள் வந்து மேனுவல் ஸ்கெச்சஸ் பண்ணுறோம். இப்பயும் மேனுவல் ஸ்கெச்சஸ் பண்ணி அதை ஏஐல என்ஹான்ஸ் பண்ணுறோம். பிளானு ஜோனிங் வரையறதெல்லாம் மேனுவலாக தான் பண்ணுறோம். பட் அதை டிராஃப்டிங் பண்ணும்போது அந்த கேடில் தான் டிராஃப்ட் பண்ணுறோம், ஏன்னா அது கரெக்டாக வரணுன்றதுக்காக. அதை கலரிங் பண்ணுறது நான் ஏஐ யூஸ் பண்ணுறேன். ஒரு பில்டிங்கோட அவுட்லைனை ஸ்கெச் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்க்க எனக்கு ஒரு 5 ஆப்ஷன் வேணும், வேறு ஸ்டைலில் வேணும், அதுக்கு ஏஐ யூஸ். அதை ஃபிகர் அவுட் பண்ணி கிளைண்ட்டுக்கு எந்த சாய்ஸ் பிடிக்குதோ அதுக்கப்புறம் அதை மாடல் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஒரிஜினலாக 3D வியூ பண்ணுறேன். யூ கெட்டிங் இட். ஸோ ஐ யூஸ் ஏஐ டு ஸ்பீட் அப் த ப்ராசஸ் அண்ட் ரெடியூஸ் த mundane works that the team does, so that the more time is spent on the creative or value building work and the service we provide. ஸோ கிளைண்ட்டோட இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, நிறைய சைட் விசிட் போக முடியுது, நிறைய மெட்டீரியல் செலெக்ஷன், அவங்களோட நேச்சரை புரிஞ்சிக்க முடியுது, பட்ஜெட்டிங் இன்னும் அக்யூரேட்டாக இருக்கு, அண்ட்
we are able to identify problems, predictive analysis ன்னு சொல்லுவாங்களா, அதோட earlier stages மாதிரி. இது வரதுக்கு முன்னாடியே அதை ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடியே அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஓகே, இது இங்கே போகுது, இவ்வளோ டைம் ஆகுதுன்னா அப்போ அங்கே ஆகும், அதுக்குள்ளே பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ பை அண்ட் லார்ஜ் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து சர்வீஸ் பிஸ்னஸஸ் வந்து வில் க்ரோ எக்ஸ்போனென்ஷியலி. லாட் ஆஃப் ஒரே டொமைன்லேயே நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வருவாங்க அண்ட் ஹெல்தி காம்படிஷன் இருக்கும். பீப்புள் வில் பி வில்லிங் டு பே மோர் மணி டு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் who do things human with humans. ஏஐ ஒரு பாயிண்ட்ல வந்து ட்ரஸ்ட் போயிடும். த ப்ராப்ளம் வித் ஏஐ இஸ் நாட் ஜஸ்ட் டூயிங் ஸ்டஃப். ஏஐ மேலே வந்து ட்ரஸ்ட் வராது. இதில் ஏதாவது எரர் இருந்தால் என்ன ஆகும்னு இருக்கும். ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டில் எரர் இருந்தால் என்ன ஆகும், ஒரு பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரல் ரிப்போர்ட்டில் எரர் இருந்தால் என்ன ஆகும், ரிஸ்க் இஸ் இன்வால்வ். ஸோ அந்த ரிஸ்க்கை பீப்புள் வில் நாட் டேக். ஸோ தே வில் ஸ்டில் வாண்ட் சம்படி. அண்ட் சர்வீஸ் பிஸ்னஸஸ் வந்து த மாடாலிட்டி மைட் சேஞ்ச். ஒரு வீடு டிசைன் பண்ண ஒரு ஏஐ டூல் இருக்கு, நீங்களே ஏஐ டூல் பண்ணலாம், நானும் அதையே பண்ணலாம். நான் வாட் ஐ எம் சேயிங் இஸ், நீங்களே அந்த பில்டிங்கை டிசைன் பிளான் வியூ எல்லாமே பண்ணிட்டாலும் எஸ்டிமேட் பண்ணலாம். அதை வச்சு நீங்கள் தைரியமாக கட்ட மாட்டீங்க. உங்களோட லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னொருத்தர் வேணும். ஸோ நான் வந்து ஃப்ரம் அ சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர் அ சர்வீஸ் டூவர் ஐ வில் பிகம் அன் ஆர்கெஸ்ட்ரேட்டர், விச் மீன்ஸ் அந்த ஏஐ டூலை நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதை எனக்கு எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு தெரியும். அதில் எதுக்கெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம், எங்கெங்கெல்லாம் மேனுவல் இன்டர்வென்ஷன் வேணும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்போ நான் பிகம் அன் ஆர்கெஸ்ட்ரேட்னா அந்த மியூசிக் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வேரியஸ் ஏஐ டூல்ஸ், வேரியஸ் டெக் டூல்ஸை யூஸ் பண்ணி ஐ வில் ப்ரொவைட் மை எக்ஸ்பர்டீஸ் டு ஆர்கெஸ்ட்ரேட் இட் டு ப்ரொவைட் த சர்வீஸ். So from service doing business, we'll become a service orchestrator. That is one thing. And நிறைய productized services வரும். So productன்றது ஒன்று which is made for everybody and everybody can buy it. ரொம்ப ரேராக கஸ்டமைசேஷன் வரும் ப்ராடக்ட் பிஸ்னஸில், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். லெவல்ஸ் ஆஃப் கஸ்டமைசேஷன் வேரி. சர்வீஸ் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது, 100% கஸ்டமைஸ்ட். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி ப்ராடக்ட் வில் ஆல்சோ பிகம் அ சர்வீஸ், ப்ராடக்டைஸ் சர்வீஸ். சர்வீஸ் பிஸ்னஸ் வில் ஆல்சோ பிகம் அ ப்ராடக்டைஸ் சர்வீஸ். இந்த மர்ஜிங் வந்து நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, அகெயின் because AI will diminish that gap between a product industry and a service industry. ஒரு டெக் டூல் இருக்கு அப்படின்னா, இப்போ there are only products. You need a service provider to come and customize it and implement it for you. இல்லைனா you have a software company அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கஸ்டமைஸாக பண்ணுறான். இது ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். சில கம்பெனிஸால தான் அஃபோர்ட் பண்ண முடியும். இது லார்ஜ் வால்யூம், இது யார் வேணாலும் அஃபோர்ட் பண்ணலாம். சின்ன சின்ன கம்பெனிஸ் தான் நிறைய பண்ணுவாங்க. பெரிய கம்பெனிஸால இதை அடாப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவங்க டேட்டா, அவங்களோட ஸ்ட்ரக்சரிங்லாம் வேற வேறையா இருக்கும். இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இது ரெண்டும் மர்ஜ் ஆகும்போது ப்ராடக்டைஸ் சர்வீஸ் வந்துடும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸே வந்து வில் பி கஸ்டமைஸ்ட் ஃபார் லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். வேற கொஞ்சோண்டு நீங்கள் படிட்டிங்கிறீங்க பார்த்தா இட் வில் பி ஹெல்பிங் அ ஸ்மால் பிஸ்னஸ் as well as இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ், ஸோ திஸ் வில் பி த ஃபியூச்சர். ப்ராடக்டைஸ் இன்டகிரேட்டிங் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இன்டு ஒன்ஸ் ப்ராடக்டைஸ் சர்வீஸ் which is டே ஒன்லேயே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா, பண்ணலாம். பட் கொஞ்சம் அதில் சர்வீஸ் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணால் இட் வில் பிகம் அ ப்ராடக்டைஸ் சர்வீஸ். எனி பிஸ்னஸ் வில் ஃபாலோ திஸ் லா, will become a productized service. ஆல்ரெடி இருக்கு ஆனால் இந்த மோட்ல நிறைய பேர் பண்றது இல்லை. இப்பயே வந்து ஏன்னா யூ டோன்ட் டேக் ரிஸ்க். ப்ராடக்டைஸ் சர்வீஸா பண்ண முடியுமா பண்ண முடியாதா நமக்கு தெரியாது, அதுல கை வைக்க கூடாது. பட் டயக்னாஸ்டிக்ஸ் கேன் பி டன். மெடிசன் ஃபுல்லா இல்லாட்டியும் diagnostic industry can be done as a productized design. Architecture can be done as a productized service. I can create a product of my own for designing, let my customers or clients use it, and then I come in and I do the customization and finish the product. So we are already working towards it, but இதெல்லாம் நடக்கும். That's how AI or tech will influence this thing.